ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட போர்ட்ஃபோலியோ ட்ராக்கிங் ஷீட். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த ஷீட்டை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து இந்த ஷீட்டை எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது சம்மரி ஷீட். இங்கே நம்ம எதுவும் அப்டேட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து இங்கே கனெக்ட் நெட்ஒர்க் இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு உங்களோட டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் யூஸ்வலாக அப்டேட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷீட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சரி, ஜஸ்ட் வார்னிங் தான். இப்போ என்கிட்ட வந்து கேஷ் வந்து 4500 இருக்கு. அண்டு கிரிப்டோ கிரிப்டோவில் வந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றது வேற ஒரு ஷீட்லேருந்து ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஓகே இது வேற ஒரு ஷீட்லேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்லை. எங்கே அப்டேட் பண்ணணும் மட்டும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ கேஷ் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மந்தில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மந்தில் வந்து இந்த ஸ்டாக்கில் ஒரு 30 யூனிட்ஸ் டோட்டலாக வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணது 5600 6200 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது இன்பிட்வீன் ஸ்டாக்ஸ் செல் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கின ஸ்டாக்கை இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே ஒரு புது என்ட்ரிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐஜிஐஎல் ஒரு ரேண்டமாக நான் டைப் பண்ணுறேன். ஏதோ ஸ்டாக் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் நான் வாங்கியிருக்கேன். ஒரு சேம் எத்தனை யூனிட்ஸ் வாங்கியிருக்கீங்க? ஒரு 60 யூனிட்ஸ் வாங்கியிருக்கீங்க. வாங்கின அமௌண்ட் வந்து 50,000. ஓகே, ஓகே, ஒரு 18,000. ஸோ அப்டேட் பண்ணால் போதும். ரெண்டாவது இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 349. நீங்கள் ஒரு 400 வந்தால் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். 400 நீங்கள் டார்கெட் ப்ரைஸ் டைப் பண்ணால் அதை ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 12% இருக்குது. ஓகே, ஸோ அண்டு இதை ஜஸ்ட் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். இது வந்து ரீசெட் ஆகிடும். இந்த வேல்யூ இப்போ என்ன வேல்யூவோ அதை வந்து ஆல் டைம் ஹையாக எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ புதுசாக என்ட்ரி போட்டிருக்கோம். அதனால் இது மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இப்போ 55 அண்டு இங்கே 55. ஸோ இந்த சேம் வே இங்கேயும் 55 அண்ட் இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளோட ரெஃபரன்ஸையும் 55 மாற்றிக்கோங்க. இது வந்து ஒரு புது என்ட்ரி போட்டால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி எக்ஸிஸ்டிங் லைனே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா தேவை கிடையாது. ஓகே, ஏதாவது டவுட்னா கேளுங்க. இது என்னோட நான் புதுசாக வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாவது தப்புனாலும் சொல்லுங்கள். நான் வந்து அப்புறம் வீடியோஸில் கரெக்ஷன் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா இது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இந்த டேபிளோட வேல்யூ 55. ஓகே, ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு இப்படி இருக்கும், நிறைய இடத்துல அப்டேட் பண்ணுற மாதிரி. பட் எனக்கு இந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோட ஷேர் ஈஸியாக ஷேரை ட்ராக் பண்ண முடியுது. எப்போ செல் பண்ணணும், எப்போ பை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு என்னோடய போர்ட்ஃபோலியோட இன்சைட் வந்து ஓவராலாக ஒரே ஷீட்டில் என்னால் பார்க்க முடியுது. ஓகே, இப்போ இங்கே ஒரு நான் என்ட்ரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இது வந்து ஒரு 2000 வாங்கியிருக்கேன். அண்டு சேம் வே தான், நீங்கள் லாஸ்ட் டேப் அப்டேட் பண்ண மாதிரி தான். ஓகே, அண்டு இது வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 6.5 வச்சுக்கோங்க. ஸோ 0.65 போட்டால் போதும். இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் அங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள்
உங்களுடைய எஃப்டியோட ரிட்டர்ன்ஸில் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் 0.75 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது எவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னா 6.5 வந்து க்ரோ ஆகி இருக்கணும். ஓகே, அதான் இதோட மீனிங். இது இங்கே இங்கே வந்து இங்கே ரெஃபரன்ஸாக அப்டேட் பண்ணணும் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு தானா. இந்த டேபிள் நான் யூஸ் பண்ணுறதில்ல. மேபி வேணும்னா சொல்லுங்கள். அப்கமிங் டேஸில் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி கொடுக்குறேன். பட்டு அவ்வளோ யூஸ் கிடையாது. இங்கே இருக்க வேல்யூஸே போதும் நமக்கு. அப்புறம் கோல்டும் அதே மாதிரி தான், சேம் வே நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டால் போதும். பட்டு மந்த்லி எவ்வளோன்றத அப்டேட் பண்ணிக்கிறீங்க வந்து இப்போ 10,000 இருக்குது பெர் கிராம். இந்த மந்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10,500 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அப்டேட் பண்ணால் போதும். அப்டேட் பண்ணக்கப்புறம் இது ஓவராலும் இங்கே அப்டேட் ஆகிருக்கும். அதேமாதிரி பாண்ட் வந்து 24 கேரட் இல்லைங்களா, இது வந்து ஒரு 400 அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இதுவும் வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸும் இங்கே ஆல்ரெடி 8 ரோஸ் தான் வந்து மேப் பண்ணியிருக்கேன், மீன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கரெக்டு தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸு எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. கரண்ட்டில் கேஷ் அப்டேட் பண்ணியாச்சு. இந்த 5 அசட்டையும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை மந்த்லி. இதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு ஹோல்டிங்ஸ் இருக்கும். அங்கே என்ன நீங்கள் என்ட்ரி புதுசாக என்ட்ரி பண்ணிங்களோ அதே என்ட்ரிஸை இங்கேயே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீன்ஸ் இங்கே இருக்கிற லைனை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வேல்யூஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் 36. ஏன்னா ஸ்டாக்ஸ் தான் நாம் டெசிஷன் எடுக்கணும், எப்போ செல் பண்ணணும் போகணும் சொல்லிட்டு. மற்றதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ரொம்ப ட்ராக் பண்ண தேவை. லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ரீச் ஆகிடுச்சா, செல் பண்ணலாமா பை பண்ணலாமா எல்லாமே இங்கே ஒரு இன்சைட் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, 400. ஸோ ஆல் டைம் வேல்யூஸ்லாம் ரீசெட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ பைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மொபைலில் கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை. ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இப்போ வந்து இந்த ஸ்னாப்சாட்டில் நான் வேல்யூ அப்டேட் பண்ணணும். ஸோ நான் இங்கே டைரெக்டாக கரண்ட் நெட்ஒர்க்கில் போயிட்டு ஆல்ரெடி இங்கே எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கேன் நான் எங்கேருந்து ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து 35. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் தான். நான் நியூ வெர்ஷனில் நிறையா மாடிஃபை பண்ணியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன் அதில். பட் என்னால் அந்த அந்த ஷீட் இப்போ என்கிட்ட ப்ராப்பராக இல்லை, நிறைய எரர் இருக்குது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ. ஆனால் இதுவே மோர் எனஃப், அதில் மைனர் சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் சொல்கிறேன் பின்னாடி. இப்போதைக்கு ஸோ இங்கே நீங்கள் நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே 35,000 இருக்குது கிரிப்டோவில். இந்த ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 35,000 இருக்குது. ஓகே, அண்டு டெப்ட் ஃபிக்ஸ்டில் வந்து 136 இருக்குது. 136. இந்தியன் ஈக்விட்டியில் வந்து 196 இருக்குது. இது வந்து H3 to H19 வரைக்கும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். H3 to H19 இது வந்து ஓவர்சீஸ். ஓகே, ஓவர்சீஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அதுதான் நான் இங்கே எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டிசம்பர் 31 நம்ம அப்டேட் பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு ஸ்னாப்சாட்டில் பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூஸ் ஒன்லி. அண்டு இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு கரண்ட் வேல்யூஸ் தேவை. கரண்ட் வேல்யூஸ் கேஷ் அப்படி தான் இருக்க போகுது. அண்டு
ஓ! இது நான் 4500 தான் சொன்னேன். பட் 45,000 தெரியாம அப்டேட் பண்ணிட்டேன் போல. ம். ஓகே. ஸோ, இப்போ நமக்கு வந்து கரண்ட் வேல்யூஸ் தேவை. ஸோ, கிரிப்டோக்கு என்ன கரண்ட் வேல்யூன்றத இங்க இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு மொத்தம் எவ்வளோ வேல்யூ இருக்கு? இந்த வேல்யூ அப்டேட் பண்ணும்போது. அண்டு டெபாசிட் எவ்வளோ இருக்கு? டெபாசிட் அண்ட் இந்தியன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ இருக்கு? அதுக்கு நாம இந்த டேபிள் பார்த்தாலே போதும். இது கரண்ட் வேல்யூக்கான சம்மரி தான் இது. காப்பி. சொல்லி ஓவர்சீஸ் எவ்வளோ இருக்கு? ஸ்டாக். கோல்டு. கோல்டு வந்து பாண்ட் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கோல்டு மற்ற கோல்டுலாம் நான் வாங்கலை. இங்கே 31st. ஃபஸ்ட்டு இங்கே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு கேலண்டர் வந்துடும். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஓவரால் இன்கம் வந்து இந்த மந்தில் வந்து ஒரு 58,000 இருக்குது. ஓகே, டிவிடெண்ட் ப்ளஸ் எல்லாமே சேர்த்து இங்கே கால்குலேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். இந்த மந்த் மட்டும் 19,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் உங்களோட பேங்க் இதை பார்த்தா தெரியும் அக்கௌண்ட்டை. 38,000 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ராஃபிட் வந்து இதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் இந்த மந்த் எனக்கு 6,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருக்கு. இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் எனக்கு 0.89% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ போய் பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களோட ஷீட்டை இங்கே ஆல்ரெடி ஒரு என்ட்ரி இருக்கும் 31st. இப்போ இது எல்லாமே அப்டேட் ஆகிடும் அந்த ஸ்னாப்சாட்டை பொறுத்து. இப்போ வந்து உங்களோட கரண்ட் வேல்யூ வந்து 7,39,000. லாஸ்ட் மந்த்து 7,20,000 இருந்தது. இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 9,02. அது வந்து 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்ஐஆர் வந்து 18%. ஓகே. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 31st வந்து இவ்வளோ இன்கம் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்டு இது வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இந்த மந்த் மட்டும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். இப்படி தான் அப்டேட் பண்ணணும். எதாவது டவுட்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்லேயே ஹெல்ப் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷீட் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.